ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி முட்டைகோஸ் பொரியல் செய்ய போகிறோம். முட்டைகோஸ் பொரியலுக்கு தேவையான பொருட்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எண்ணெய் கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய், கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பட்டை மிளகா, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அப்புறம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ இப்போ முட்டைகோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஒரு அரை ஸ்பூன் போதும் எண்ணெய். கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இது பொரிஞ்சு வர டைமில் கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பட்டை மிளகா, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற முட்டைகோஸை அதோட சேர்த்துக்கணும். காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. லிஸ்ட்டில் உப்பு சொல்ல மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா முட்டைகோஸ் பெரட்டி விட்டாச்சு. முட்டைகோஸில் அந்த காயிலே தண்ணி இருக்கும், வெந்தோடனே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டால் போதும். நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த அளவு போதும். இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இந்த தண்ணியெலாம் சுண்டி வந்தோடனே ரெடி ஆகிடும். முட்டைகோஸ் நல்லா வெந்து வந்துருச்சு 5 மினிட்ஸில். இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை விட்டுருங்க, வேண்டாம். இதே ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி தேங்காய் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா தேங்காய் சேர்க்காமல் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை இறக்கிடுங்க. அப்பயும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு இறக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டைகோஸ் பொரியல் சூப்பராக ரெடியாக வந்துருச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களுக்கு தொடர்ந்து இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நிறைய வீடியோஸ் நான் போடுவேன். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.